So, good evening, Irdiyandavar Koil friends. Praise God, and good evening to all the other friends. Someone could say a small prayer, so we'll start immediately, please. ஜெபம் பண்ணுங்கப்பா யாராவது. ஏசி பிரதர் பண்ணுங்க பிரதர் பிரேயர். சரிம்மா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அன்பு இறைவா, இதோ இந்த நவம்பர் மாதத்தோடு நாங்கள் யோவான் எழுதின நற்செய்திகளும் வந்திருக்கு. எங்களுக்கு படிப்பிற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீர். பின்னாலும் எங்களுடைய சகோதரரும் சகோதரியும் சேர்ந்து எங்களுக்கு விளக்கு உரைகளும் கொடுத்து கொண்டு வந்து இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட எங்களுக்கு இதோ சீராக்கு வழியும் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கும் அவர்கள் இன்னொரு 4 இதை கொடுக்க இருக்கிறார்கள். அதுக்கு வேண்டிய ஆன்ம சக்தியும் பலத்தையும் கொடுத்து ஆசிரியர் மற்றும் நாங்கள் அதை பெற்றுக்கொண்டு நல்ல வழி நடக்க எங்களுக்கு அது உறுதுணையாக இருக்க எங்களுக்கு நம்முடைய அருளும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க முடியாத கஞ்சியும் அன்றாடி கட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பங்கில் இருக்கும் அனைத்து இதில் படிக்கிற நற்செய்தி படிக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம். இந்த குடும்பங்களுக்காகவும் மற்றும் எங்களை வழிகாட்டுற குடும்பங்களுக்காகவும் என்னுடைய தலைவியாக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் வேண்டிக்கிறோம். மற்றும் இந்த நவம்பர் மாதத்தில் எல்லா ஆன்மாக்களுக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஸோ நாங்கள் இங்கிருந்து நற்செய்தி படிக்கிறோம், அவர்கள் அங்கிருந்து எப்படி சொல்லுவாங்க அந்த ஆன்மாக்களுக்கு கூட நித்திய இலைப்பாற்றி கொடுக்கும்படியாகவும் எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். And good evening எல்லாருக்கும். So இன்றைக்கான பைபிள் keynotes தோஸ்ரம் சார். Please record ma'am. I'm recording sir. Thank you. So இன்றைக்கு ரெண்டு புஸ்தகங்கள், புஸ்தகம் பாரூக் and தானியல் புஸ்தகம், Book of Daniel is given to me. So முதலாவது புஸ்தகம் பாரூக். பாரூக் புஸ்தகத்தின் அறிமுகம். உபாகம அதிகாரப்பூர்வ புஸ்தகங்களின் பாகமான புஸ்தகம் இந்த பாரூக் புஸ்தகம். எரேமியா தீர்க்கதரிசியின் நெருங்கிய தோழரும் வேத பாரூக்குடையது என்ற பாரம்பரியமாக சொல்லப்படுகிறது. அவரது பெயரிடப்பட்ட இந்த புத்தகம் நாடு கடத்தப்பட்ட யூத மக்களின் ஆவியை கொண்டுள்ளது. மனம் திரும்புதல், ஞானம் மற்றும் இறுதியில் மறுசீரமைப்பு ஆகியவற்றிற்கான அவர்களின் ஏக்கத்தை படம் பிடிக்கிறது. பாரூக்கின் பெயருக்கு என்ன அர்த்தம்? பாரூக்கின் பெயருக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று அர்த்தம். இது கடவுளிடம் திரும்பி செல்வதையும் கஷ்டத்தில் நம்பிக்கையை கண்டறிவதையும் பற்றிய ஒரு புத்தகத்திற்கு பொருத்தமானது. இது மனம் திரும்புதல், தெய்வீக ஞானம் மற்றும் மறுசீரமைப்பு வாக்குறுதி பற்றியது. நாடு கடத்தப்பட்டவர்களின் துயரத்தையும் கடவுளிடம் திரும்பி செல்வது அவர்களை வீட்டிற்கு அழைத்து செல்லும் என்ற அவர்களின் நம்பிக்கையும் பாரூக் பேசுகிறார். இந்த புஸ்தகத்தின் முக்கியத்துவம் என்ன என்று பார்த்தோம் என்றால், பாரூக்கின் புஸ்தகம் கடினமான காலங்களை எதிர்கொள்ளும் எவருக்கும் ஆறுதல் அளிக்கும் செய்தியாகும். நாம் எவ்வளவு தூரம் வழி தவறி சென்றாலும் கூட கடவுளின் இரக்கத்தில் நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையின் மூலம் எப்போதும் ஒரு பாதை இருக்கிறது என்பதை நமக்கு இப்புஸ்தகம் நினைவூற்றுகிறது. சாப்டர் வைஸ், அத்தியாயம் வைஸ் சிறிய ஹைலைட்ஸ் பார்க்கலாம். அத்தியாயம் 1, மனம் திரும்புவதற்கான அழைப்பு. நாடு கடத்தப்பட்ட யூதர்களிடமிருந்து மனம் திரும்புதலின் இதயபூர்வமான ஜெபத்துடன் இந்த புத்தகம் தொடங்குகிறது. அவர்கள் நாடு கடத்தப்படுபவர்களுக்கு வழிவகுத்த பாவங்களை ஒப்புக்கொள்கிறது. மக்கள் தங்கள் உண்மையின்மை அறிக்கையிட்டு கடவுளிடம் திரும்புவதாக பொருத்தனை செய்கின்றனர். மனம் திரும்புதல், குணப்படுத்துதல் மற்றும் மறுசீரமைப்புக்கான முதல் படியாகும். கடந்த கால தவறுகளை அங்கீகரிப்பது எதிர்கால நம்பிக்கைக்கான கதவை திறக்கிறது. அத்தியாயம் 2, கடவுளின் நீதி மற்றும் இரக்கம். இஸ்ரேலின் கீழ்ப்படியாமையின் விளைவுகளை பற்றி பாரூக் சிந்திக்கிறார். பாபிலோனிய வெற்றியால் ஏற்பட்ட பேரழிவை விவரிக்கிறார். என்ற போதிலும் கடவுளுடைய நீடித்த இரக்கத்தையும் இது சிறப்பித்து காட்டுகிறது. அவர்கள் திரும்பி வந்தால் அவர் அவர்களை மறுபடியும் கூட்டி சேர்ப்பார் என்ற வாக்குறுதி அளிக்கிறது. அத்தியாயம் 3, ஞானத்தின் புகழ். இந்த அத்தியாயம் ஞானத்தை பற்றிய கவித்துவமான தியானத்திற்கு மாறுகிறது. கடவுளுடைய ஞானத்தை மனித புரிதலோடு பாரூக் வேறுபடுத்தி பார்க்கிறார். கடவுளுடைய கட்டளைகளை பின்பற்றுவதில் தான் உண்மையான ஞானம் காணப்படுகிறது என்பதை வலியுறுத்துகிறார். உண்மையான ஞானம் என்பது அறிவார்ந்த அறிவு மட்டுமல்ல, ஆனால் கடவுளின் விருப்பத்திற்கு இசைவாக வாழ்வது. தெய்வீக ஞானத்தை தேடுவது தெளிவையும் வழி நடத்துதலையும்
தருகிறது என்று இந்த அத்தியாயம் நமக்கு கூறுகிறது. அத்தியாயம் 4 இஸ்ரேலுக்கு ஆறுதலும் நம்பிக்கையும். நாடு கடத்தப்பட்ட மக்களை பாரூக் ஆறுதல் படுத்துகிறார். எருசலேமின் மகிமையும் கடவுள் அவர்களை மீட்டெடுப்பார் என்ற உறுதியையும் அவர்களுக்கு நினைவூட்டுகிறார். இந்த அத்தியாயம் ஒரு பிரகாசமான எதிர்காலத்திற்கான ஊக்கம் மற்றும் வாக்குறுதியின் கலவை ஆகும். அத்தியாயம் 5 மறுசீரமைப்பின் வாக்குறுதி. இந்த இறுதி அத்தியாயம் நம்பிக்கை மற்றும் புதுப்பித்தலின் தரிசனம். எதிர்காலத்தில் எருசலேம் திரும்ப நிலைநாட்டப்பட்டு மகிமையாலும் சமாதானத்தாலும் கடவுளுடைய மக்கள் திரும்பி வருவதை பற்றி பாரூக் பேசுகிறார். தேவன் தம்மை நம்புகிறவர்களை மீட்டெடுக்க உண்மையுள்ளவர். கஷ்டங்களினுடனான விடாமுயற்சி இறுதியில் மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் வழிவகுக்கிறது என்று இந்த புஸ்தகம் கூறுகிறது. ஒட்டுமொத்தமாக அறநெறி, நாடு கடத்தல் மற்றும் கஷ்டங்களில் கூட விசுவாசம், மனம் திரும்புதல் மற்றும் தெய்வீக ஞானத்தை பின்தொடர்வது நம்பிக்கை மற்றும் மறுசீரமைப்புக்கு வழிவகுக்கும் என்பதை பாரூக் புத்தகம் காலமற்ற நினைவூட்டலை வழங்குகிறது. இது பாரூக் புஸ்தகத்தின் சமரி. நெக்ஸ்ட் புக் ஆஃப் தானியல் புஸ்தகம். ஆசிரியர் மற்றும் இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட தேதி. தானியேல் இந்நூலை கிமு 6ஆம் நூற்றாண்டில் எழுதினார். இது தானியேலின் வாழ்க்கையின் நிகழ்வுகளையும் அவர் கிமு 605 நாடு கடத்தப்பட்ட காலம் முதல் கிமு 536 அதாவது கொரேசு ராஜாவின் 3ஆம் ஆண்டு வரை அவர் கண்ட தரிசனங்களை இப்புஸ்தகம் பதிவு செய்கிறது. நேபுகாத்நேச்சாருக்கும் கொரேசுக்கும் இடையில் எத்தனை ராஜாக்கள் இருந்தனர் என்று பார்த்தோம் என்றால் தானியேல் 4 வெவ்வேறு ராஜாக்களின் கீழ் பணியாற்றினார். தானியேல் சேவித்த முதல் ராஜா பாபிலோனி ராஜாவான நேபுகாத்நேச்சார் அவருக்கு பின் இறந்த பிறகு அவருடைய மகன் ராஜா பெல்ஷத்சார் அவருக்கு பின் ராஜாவானார். தானியேல் அவரையும் சேவித்தார். அவரை தொடர்ந்து டேரியஸ் மன்னரும் கடைசியாக சைரஸ் மன்னரும் வந்தனர். இவர்களெல்லாம் தானியேல் வேலை செய்திருக்கிறார். இப்புத்தகத்தின் கருப்பொருள். புத்தகத்தின் மைய கருப்பொருள் சரித்திரம், பேரரசுகள் மற்றும் அரசர்கள் மீதான கடவுளின் இறையாண்மையாகும். இந்த உலகத்தின் அனைத்து ராஜ்யங்களும் முடிவுக்கு வந்து கர்த்தருடைய ராஜ்யத்தால் மாற்றப்படும். அது ஒருபோதும் ஒழிந்து போகாது. சோதனைகள் மற்றும் கஷ்டங்கள் கடவுளுடைய மக்களுக்கு இறுதி வரை தொடரும் என்றாலும் உண்மையுள்ளவர்கள் இந்த இறுதி ராஜ்யத்தில் மகிமை, கனம் மற்றும் நித்திய ஜீவனுக்கு எழுப்பப்படுவார்கள். தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-3 இதை பற்றி படிக்கலாம். புத்தகத்தின் சுருக்கம். தானியேல் புத்தகம் 2 பகுதிகளால் ஆனது. ஒவ்வொன்றுக்கும் அதன் சொந்த இலக்கிய பாணியை கொண்டுள்ளது. முதல் பாதியில் அத்தியாயம் 1-6 வரை தானியேல் மற்றும் அவரது 3 நண்பர்களான சாத்ராக், மேஷாக் மற்றும் அபேத்நேகோ ஆகியோரின் வாழ்க்கையில் இருந்த கதைகள் உள்ளன. கடவுளுடைய மக்கள் தங்கள் வீடல்லாத உலகில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை அவை காட்டுகின்றன. இதற்கு நம்ம ஒப்பிடலாம். எக்ஸாம்பிள் எரேமியா 29ஆம் அதிகாரம் 5-7, எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதை பற்றிய விவரங்கள் இருக்கும். புத்தகத்தின் 2ஆம் பாதி தானியேல் 7ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரை திருவெளிப்பாடு தரிசனங்களை கொண்டுள்ளது. கடவுளுடைய மக்கள் தற்போது துன்புறுத்தலையும் துன்பங்களையும் அனுபவித்தாலும் கூட கடவுள் தான் கட்டுப்பாட்டில் இருக்கிறார். இறுதியில் அவர்தான் வெற்றி பெறுவார் என்ற உறுதியை அளிக்கும் விதத்தில் அவை திட்டமிடப்பட்டுள்ளன. அத்தியாயமாக ஒரு சிறிய குறிப்புகளை பார்க்கலாம். 1ஆம் அதிகாரத்தில் தானியேல் மற்றும் பாபிலோனின் நண்பர்கள். பாபிலோனின் அரசர் நேபுகாத்நேச்சார் எருசலேமை முற்றுகையிட்டு இஸ்ரேலில் சிலரை சிறைப்பிடிக்கிறார். அவர்களில் தானியேலும் அவருக்கு 3 நண்பர்களும் அடங்குவர். ராஜாவின் அரசவையில் சேவை செய்ய அவர்கள் விசேஷ பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். தானியேலும் அவருடைய நண்பர்களும் ராஜாவின் உணவை சாப்பிட மறுக்கிறார்கள், ஏனெனில் அவர்களை தீட்டுப்படுத்தும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அவர்கள் காய்கறிகள் மற்றும் தண்ணீரின் உணவை தேர்ந்தெடுக்கிறார்கள். 10 நாட்களுக்கு பிறகு அவர்கள் மற்றவர்களை விட ஆரோக்கியமானவர்களாக தோன்றுகிறார்கள். கடவுள் அவர்களுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அருளுகிறார்.
அத்தியாயம் 2. நேபுகாத் நேச்சாரின் சொப்பனம். நேபுகாத் நேச்சார் கனவு காண்பார். ஒரு குழப்பமான சொப்பனத்தை காண்கிறார். மரண தண்டனையின் கீழ் அதன் அர்த்தத்தை கேட்கிறார். ஞானிகள் யாரும் அதை விளக்க முடியாது என்று கூறிவிட்டார்கள். தானியேல் கடவுளிடம் ஜெபிக்கிறார். அதன் விளக்கம் கொடுக்கப்படுகிறது. தானியேல் ராஜாவிடம் தங்க தலையுடன் ஒரு சிலை பற்றிய தனது கனவு எழும் மற்றும் வீழ்ச்சி அடையும் ராஜ்யங்களின் வரிசையை குறிக்கிறது என்று கூறுகிறார். கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு முடிவான ராஜ்யம் என்றென்றும் நிலைத்திருக்கும். தானியேலுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் ராஜா வெகுமதி அளிக்கிறார். அத்தியாயம் 3. அக்கினி சூளை. நேபுகாத் நேச்சார் ஒரு பொற்சிலையை கட்டி அதை வணங்கும்படி எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ ஆகியோர் கடவுள் மீது விசுவாசம் வைத்திருப்பதன் காரணமாக மறுக்கின்றனர். அரசன் அவர்களை அக்கினி சூளையில் போடுகிறார். அதிசயமாக அவர்கள் சூளையில் எந்த தீங்கும் இல்லாமல் இருக்கிறார்கள். 4வது உருவம் கூட அவர்களோடு சேர்ந்து கொள்கிறது. நேபுகாத் நேச்சார் தங்கள் கடவுளின் வல்லமையை ஒப்புக்கொள்கிறார். மேலும் அவர்கள் ராஜ்யத்திற்குள் பதவி உயர்வு பெறுகிறார்கள். அதிகாரம் 4. நேபுகாத் நேச்சாரின் தாழ்மை. நேபுகாத் நேச்சார் மற்றொரு சொப்பனத்தையும் காண்கிறார். இது தனது ஆணவத்தின் காரணமாக அரசின் உடனடி வீழ்ச்சியை பற்றிய எச்சரிக்கைக்கான தானியேல் விளக்குகிறது. ராஜா அந்த எச்சரிப்பை அசட்டை செய்கிறார். ராஜா தனது நல்லறிவை இழந்து ஒரு மிருகத்தை போல வாழும்போது கனவு நனவாகிறது. 7 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் கடவுளுடைய பேரரசுரிமையை ஒப்புக்கொள்கிறார். அவருடைய சிங்காசனத்தில் திரும்ப அமர்த்தப்படுகிறார். அத்தியாயம் 5. சுவரில் எழுதுதல். பெல்ஷத்சார் ராஜா எருசலேம் ஆலயத்திலிருந்து பாத்திரங்களை விருந்துக்கு பயன்படுத்துகிறார். சுவரில் ஒரு கை தோன்றி எழுதுகிறது. அந்த எழுத்தை விளக்கும்படி தானியேல் வரவழைக்கப்படுகிறார். தானியேல் ராஜாவிடம் இந்த வார்த்தைகள் அவரது ஆணவம் மற்றும் பக்தியற்ற தன்மையால் அவரது ராஜ்யம் பிரிக்கப்படும் என்று அர்த்தம் கூறுகிறார். அன்று இரவு பெல்ஷத்சார் கொல்லப்படுகிறார். மேதியானாகிய தரியு ராஜ்யத்தை கைப்பற்றுகிறார். அத்தியாயம் 6. சிங்கத்தின் கெவியில் தானியேல். தரியு ராஜாவின் கீழ் தானியேல் சிறந்து விளங்குகிறார். ஆனால் போட்டியாளர்கள் அரசனை ஏமாற்றி ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றனர். அதனால் கடவுளிடம் ஜெபிப்பதற்கான தானியேலை சிங்கத்தின் கெவியில் ஓட வைக்கின்றனர். கடவுள் தானியேலை சிங்கங்களிடமிருந்து பாதுகாக்கிறார். தரியு கண்ணியை உணர்ந்து தானியேலை உயர்த்தி ராஜ்யம் முழுவதிலும் தானியேலின் கடவுள் போற்றப்பட வேண்டும் என்று கட்டளை இடுகிறார். அத்தியாயம் 7. 4 மிருகங்களை பற்றிய தானியேலின் தரிசனம். எதிர்கால ராஜ்யங்களை பிரதிநிதித்துவம் செய்யும் 4 மிருகங்களை பற்றிய ஒரு தரிசனத்தை தானியேல் காண்கிறார். 4ஆம் மிருகத்திற்கு 10 கொம்புகள் இருக்கின்றன. அவை அரசர்களை அடையாளப்படுத்துகின்றன. பரிசுத்தவான்களுக்கு எதிராக போர் செய்கின்றன. இறுதியில் ஆயுசுள்ளவரும் மனுஷகுமாரனும் பரிசுத்தவான்களுக்காக என்றென்றும் நிலைத்திருக்கும் ஒரு ராஜ்யத்தை நிறுவுகிறார்கள். இது கடவுளுடைய ராஜ்யத்தின் நித்திய ஆதிக்கத்தை குறிக்கிறது. அடுத்த அதிகாரம் ஆட்டுக்கடா மற்றும் ஆடு பற்றிய பார்வை. தானியேலின் தரிசனத்தில் மேதிய, பெர்ஷியா, கிரேக்க சாம்ராஜ்யங்களை பிரதிநிதித்துவம் செய்யும் ஒரு செம்மறி ஆட்டுக்கடாவும் வெள்ளாட்டுக்கடாவும் சித்தரிக்கப்படுகின்றன. அந்த வெள்ளாட்டுக்கடாவின் பெரிய கொம்பு முறிக்கப்பட்டு அதற்கு பதிலாக வேறு 4 கொம்புகள் வைக்கப்படுகின்றன. அதிலிருந்து ஒரு சிறிய கொம்பு எழும்புகிறது. இந்த சிறிய கொம்பு வல்லமை மிக்கதாகி பரலோக சேனைக்கு சவால் விட்டு பரிசுத்த ஸ்தலத்தை மிதித்து போடுகிறது. அது வருங்கால ராஜாவை அடையாளப்படுத்துகிறது. ஆனால் இறுதியில் அது தோற்கடிக்கப்படும் என்று தேவதூதர் விளக்கினார். அடுத்த அத்தியாயம் தானியேலின் ஜெபமும் 70 வாரங்களும். எருசலேம் திரும்ப நிலைநாட்டப்படுவதற்கான தானியேல் ஜெபிக்கிறார். கேப்ரியல் தூதன் 70 வாரங்கள் தீர்க்க தரிசனத்தை அவரிடம் சொல்கிறார். இது மெசியாவின் வருகைக்கான காலவரிசை குறிப்பிடுகிறது. தீர்க்க தரிசனம் அபிஷேகம் செய்யப்பட்டவரின் வருகை,
எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புதல் மற்றும் நித்திய நீதிக்கு வழிவகுக்கும் இறுதி தியாகங்கள் மற்றும் நிகழ்வுகளை கோடிட்டு காட்டுகிறது. அடுத்த அத்தியாயம் டைக்ரீஸ் நதிக்கரையில் தானியேலின் தரிசனம். இந்த அதிகாரத்தில் தானியேல் உபவாசித்து ஜெபம் செய்கிறார். பின்னர் டைக்ரீஸ் நதிக்கரையில் ஒரு தேவதூதனின் தரிசனத்தை காண்கிறார். பெர்ஷியா அதிபதியுடன் ஆவிக்குரிய போரில் ஈடுபட்டிருந்த அந்த தூதன் தன் மக்களுக்கு ஜனத்திற்கு என்ன நேரிடும் என்பதை பற்றி தானியேலுக்கு புரிதலை கொடுப்பதற்காக வருகிறார். பெர்ஷியா மற்றும் கிரேக்க சாம்ராஜ்யங்களுக்கு பெரும் மோதல்கள் வரவிருக்கின்றன என்று தேவதூதன் வெளிப்படுத்துகிறார். இந்த செய்தியை அறிவிக்க தானியேல் ஆவிக்குரிய சக்திகளுடன் போராடி வருவதாக கூறுகிறார். அடுத்த அத்தியாயம் வடக்கு மற்றும் தெற்கின் ராஜாக்கள். மகா அலெக்சேந்தரின் சாம்ராஜ்யம் பிளவுபட்டு பின்பு செலூக்கியா மற்றும் தாலமிய வம்சங்கள் உருவாவதை அடையாளப்படுத்தும் வடதிசை மற்றும் தென் திசை அரசர்களுக்கு இடையே நடக்கப் போகும் மோதல்களை பற்றிய விரிவான தீர்க்க தரிசனத்தை தேவதூதன் தானியேலுக்கு கொடுக்கிறார். இந்த அரசர்களுக்கிடையேயான பல்வேறு இராணுவ படையெடுப்புகள், அரசியல் சூழ்ச்சிகள் மற்றும் துரோகங்களை இந்த அத்தியாயம் விவரிக்கிறது. மேலும் கடவுளுக்கு எதிராக தன்னை நிறுத்திக் கொள்ளும் ஒரு வெறுக்கத்தக்க ராஜாவின் எழுச்சியுடன் இந்த அதிகாரம் முடிவடைகிறது. அடுத்த அதிகாரம் முடிவு காலம். தன் மக்களுக்கு முன்னொரு போது இல்லாத துன்ப காலம் வரப்போவதை பற்றி தேவதூதன் தானியேலிடம் சொல்கிறார். ஆனால் இந்த புத்தகத்தில் யாருடைய பெயர்கள் இருக்கின்றனவோ அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். இறந்தவர்கள் உயிர்த்தெழுவதை எதிர்படுவார்கள். சிலர் முடிவில்லாத வாழ்க்கை எதிர்படுவார்கள். மற்றவர்கள் அவமானத்தை எதிர்படுவார்கள். தீர்க்க தரிசன வார்த்தைகள் தொலைதூர எதிர்காலத்தை பற்றியவையாக இருப்பதால் அவற்றை முத்திரையிடும்படி தானியேலிடம் சொல்லப்படுகிறது. இந்த சம்பவங்களின் நிறைவேற்றத்தை பற்றிய மறைமுகமான கால பகுதிகளும் அவருக்கு கொடுக்கப்படுகின்றன. மேலும் அவர் ஓய்வெடுப்பார் என்ற நாட்களிலும் முடிவில் அவருடைய சுதந்திரத்தை பெறுவார் என்றும் சொல்லப்படுகிறது. அடுத்த கதை சுசானா மற்றும் டானியேல். சுசானா என்ற அழகிய எபிரேய மனைவி காமவெறி பிடித்தவர்களால் பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டாள். பூட்டப்பட்ட சுவர் சூழ்ந்த தோட்டத்தில் அவள் தனிமையில் தன் வேலைக்காரர்களை அனுப்பிவிட்டு குளிக்கும் போது முன்பு ஒருவருக்கொருவர் விடை பெற்று கொண்ட 2 பெரியவர்கள் அவள் குளிப்பதை வேவு பார்க்கும் போது மீண்டும் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்கிறார்கள். இருவரும் சுசானா மீது காமம் கொண்டிருப்பதை உணர்கிறார்கள். அவள் தன் வீட்டிற்கு திரும்பி செல்லும் போது அவர்கள் அவளை அழைத்து தங்களுடன் உடலுறவு கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள். அவள் மறுக்கும் போது அவள் ஒரு மரத்தடியில் 2 இளைஞனுடன் உடலுறவு கொண்டதால் தனியாக இருக்க வேண்டும் என்று கூறி தனது பணிப்பெண்களை அனுப்பியதாக கூறி அவளை கைது செய்கிறார்கள். அவள் மிரட்டலுக்கு மறுக்கிறாள். கைது செய்யப்பட்டு விபச்சாரத்திற்கான மரண தண்டனை விதிக்கப்படுகிறாள். இளம் டானியேல் நடவடிக்கைகளில் குறுக்கிடுகிறார். ஒரு அப்பாவி இறப்பதை தடுக்க பெரியவர்களை விசாரிக்க வேண்டும் என்று கத்துகிறார். பிரிந்த பிறகு இருவரும் தங்கள் பார்த்த விவரங்களை பற்றி குறுக்கு விசாரணை செய்யப்படுகிறார்கள். ஆனால் சுசானா தனது காதலனை சந்தித்ததாக கூறப்படும் மரத்தை பற்றி முரண்படுகிறார்கள். கிரேக்க பாடத்தில் மூப்பர்கள் மேற்கோள் காட்டிய மரங்களின் பெயர்கள் தானியேல் கொடுத்த வாக்கியங்களுடன் சிலேடைகளாக அமைகின்றன. முதலாமவன் அவர்கள் ஒரு மரத்தடியில் இருந்ததாகவும் தானியேல் ஒரு தேவதூதன் தன்னை 2ஆக வெட்ட தயாராக நிற்பதாகவும் கூறினான். 2ஆம் அவன் அவர்கள் ஒரு பசுமையான ஓக் மரத்தின் கீழ் இருந்ததாகவும் தானியேல் ஒரு தேவதூதன் தன்னை 2ஆக பார்க்க தயாராக நிற்கிறார் என்றும் கூறுகிறார். ஒரு மாஸ்டிக் மற்றும் ஒரு ஓக் மரத்திற்கு இடையிலான அளவு பெரிய வேறுபாடு பெரியவர்களின் பொய்யை அனைத்து பார்வையாளர்களுக்கும் தெளிவாக காட்டுகிறது. பொய் குற்றம் சாட்டுபவர்கள் கொல்லப்படுகிறார்கள். நல்லொழுக்கம் வெல்கிறது. அடுத்த ஸ்டோரி கதையில்
டானியல் ஒரு யூத ஹீரோ. அவர் பாபிலோனிய கடவுளான பேலை வணங்க மறுக்கிறார். பேலை வணங்கும் அரசன் பேல் உயிருள்ள கடவுள் அல்ல என்பதை நிரூபிக்கும்படி தானியேலிடம் சவால் விடுகிறான். ஆலயத்தின் தரையில் சாம்பலை தூவதன் மூலம் பேலின் ஆசாரியர்களின் தந்திரத்தை தானியேல் சாமர்த்தியமாக அம்பலப்படுத்துகிறார். பேலுக்காக மீதமிருந்த காணிக்கைகளை ஆசாரியர்களும் அவர்களுடைய குடும்பங்களும் ரகசியமாக உட்கொண்டதை காட்டும் காலடி தடங்களை வெளிப்படுத்துகிறார். இதற்கு பின்பு பாபிலோனியர் வணங்கிய ஒரு வலு சர்ப்பத்தையும் தானியேல் கொள்கிறார். இது அவர்களுடைய விக்கிரகங்களின் பொய்யை மேலும் அதிகமாக நிரூபிக்கிறது. இதன் விளைவாக தானியேல் சிங்கங்களின் கெவிக்குள் தள்ளப்படுகிறார். ஆனால் அற்புதமாக எந்த தீங்கும் ஏற்படவில்லை. அதே சமயத்தில் அவருடைய எதிரிகள் பின்னால் கெவிக்குள் தள்ளப்பட்டு பட்சிக்கப்படுகின்றனர். விக்கிரக ஆராதனையை அம்பலப்படுத்துவதில் தானியேலின் விசுவாசத்தையும் ஞானத்தையும் எடுத்து காட்டுகின்ற ஒரு சுவாரஸ்யமான கதை இது. பெரும்பாலான ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் தானியேல் அதிகாரங்கள் 13, 14 அதிகாரங்கள் நீங்க பார்க்க முடியாது, இருக்காது. அவை நம்பகத்தன்மை சந்தேகத்திற்குரியவை என்று கருதப்படுகின்றன. இருப்பினும் அவை உண்மை என்று பரவலாக விநியோகிக்கப்படுகின்றன மற்றும் அசல் எபிரேய கையெழுத்து பிரதிகளின் பாகமாக இல்லை. அவை இல்லாதது வரலாறு முழுவதும் விவிலிய நூல்களின் தொகுப்பு மற்றும் தேர்வில் உள்ள சிக்கல்களை வேறுபாடுகளை பிரதிபலிக்கிறது. தானியேல் புஸ்தகத்தின் முடிவுரை. தானியேல் புஸ்தகம் வரலாற்று விவரிப்பு மற்றும் தீர்க்க தரிசனங்களின் அசாதாரண கலவை ஆகும். இது வரலாறு மற்றும் பேரரசுகளின் மீது கடவுளின் இறையாண்மையை காட்டுகிறது. தானியேலின் அசைக்க முடியாத விசுவாசம் மற்றும் வியத்தகு தீர்க்க தரிசனங்கள் மூலம் தேவனின் வல்லமையையும் யுகங்களாக நீடிக்கும் அவரது திட்டத்தையும் நாம் இப்புத்தகம் படிக்கும் பொழுது தெரிந்து கொள்கிறோம், காண்கிறோம். இந்த சுருக்கம் நம்முடைய விசுவாசத்தில் நம்மை ஊக்குவிக்கவும் வேதங்களில் ஆழமான புரிதலை தேடவும் வழிகாட்டியாக செயல்படட்டும் என்று நாம் வேண்டுவோம், நம்புவோம். Amen. And that is the end of the Bible keynotes, the book of Baruch and the book of Daniel. And Amen. So, தூங்கிட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்களா? எந்த ஸ்டோரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணுச்சு? என்ன இஷ்டம்? All listening. So, யாராவது ஏதாவது ஷேர் பண்றீங்களா? பண்ணுங்க. You can talk in English, Tamil, Kannada. ஏதாவது புதுசா ஸ்டோரி கேட்டீங்களா? சொல்லுங்க. தமிழ்தான். இந்த தானியேல் இது புத்தகம் முதல்ல இருக்குங்களா? 12 அதிகாரம். ஆமா சார். 12, 13 இல்ல சேர்க்கப்படலாம் சொன்னீங்க. இங்க ஒரு தானியேல் இருக்கு இல்லைங்களா? இணை திருமுகத்துல. ஹலோ. கேட்டுட்டு இருக்கேன். அது இணைத்து இருக்காங்க அந்த ஸ்டோரிஸ். இணை திருமுகத்துல ஒண்ணு இருக்குது. சுசானா, பேலு. அதுதான் நான் சொன்னேன். சுசானா ஸ்டோரி, பேல் ஸ்டோரி, அதான் நான் சொன்னேன். அது கரெக்ட். அங்க இருக்கிற புத்தகத்துக்கு 12 அதிகாரத்துக்கும் இங்க இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? இது ஏன் செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க இந்த பைபிள்ல, திருவிழித்துல கேட்கறேன். என்னோட டவுட் இது வந்து டியூட்ரோ கேனனிக்கல். ஏன்னா வந்து எல்லா வெறும் கேத்தலிக் திருச்சபை மற்றும் ஆர்த்தடாக்ஸ் திருச்சபை மட்டும் தான் இந்த ஸ்டோரிஸை பிலீவ் பண்றாங்க. ஸோ மிச்ச ப்ரோட்டஸ்டன்ட் அண்ட் மிச்ச டினாமினேஷன் இது வந்து 100க்கு 100 உண்மை இல்லை. இது நடந்திருக்கும். சிஸ்டர் நான் அதை கேட்கல. எனக்குன்னா இந்த தானியேல் கூட இது கொடுக்காம செப்பரேட்டா இணை திருமுகத்துல கொடுத்துக்கிறாங்களா ஏன்னு கேட்டேன். அதான் ஏன்னா சில பைபிள்ல இருக்கு, சில பைபிள்ல இல்லை. அதால இவங்க செப்பரேட்டா அந்த ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. செப்பரேட் ஒரு சாப்டரா ஒரு ஸ்டோரியா கொடுத்துருக்காங்கல்ல. ஆமா. செப்பரேட்டா நிறைய இங்கிலீஷ் பைபிள்ஸ்ல இந்த ஸ்டோரி இருக்கவே இருக்காது, இந்த சாப்டர் இருக்கவே இருக்காது. ஆகையால் தமிழ் ரீஜனல் பைபிள்ல சேர்த்து கொடுக்கலாம். செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. இணை திருமுகத்தை மட்டும் கொடுத்துக்கிறாங்க. இந்த தானியேல் 100% அவங்க எக்ஸெப்ட் பண்ணல. 100% இந்த ஸ்டோரிஸ் எக்ஸெப்ட் பண்ணல. ஒரு டவுட்டாவே போயிட்டு இருக்கு. டியூட்ரோக்கின உபாகம புத்தகங்கள் என்று சொன்னால் வெறும் 2-3 திருச்சபை தான் அதை நம்புது. மிச்சவங்க எல்லாம் அந்த நிறைய பைபிள்ல இது இல்ல. நம்ம இங்கிலீஷ் பைபிள்லயே இந்த 2 ஸ்டோரி இருக்காது. வெறும் ESV NIV இந்த 2 பைபிள்ல தான் இருக்கு. ஆமா. ஒரு டைம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு. குட் நியூஸ் பைபிள்ல இருக்காது இந்த ஸ்டோரி. ஆமா. ஸோ அதால தான் நம்ம பைபிள் படிக்கிறப்போ இந்த நம்ம பைபிள் கமிஷன் அப்ரூவ் பண்ண பைபிளை படிங்கன்னு சொல்கிறோம்.
ஏன்னா அந்த பைபிள் திருவிவிலியம். பண்ணது பிரகாரம் இது இருக்கு. அதால தான் நான் இந்த ஸ்டோரியை சொன்னேன். ஆமா, ரெண்டு பண்ண story பைபிள்ல இருக்கு. இது இருக்கு. ரொம்ப நன்றி சிஸ்டர், நன்றி. ஏன்னா இது நல்ல ஸ்டோரி இல்லைங்களா, நல்ல மாரல். ஸோ பைபிள்ல இருக்கு. ஸோ நான் moral. எக்ஸ்பிளைன் பண்ணேன். இல்லைன்னா நான் ஸ்கிப் பண்ணிருப்பேன். இந்த 2 ஸ்டோரி இல்ல, நிறைய பைபிள்ல இல்ல, ஏதோ 1-2 பைபிள்ல தான் இருக்கு. தேங்க்யூ சார். உபாகம புஸ்தகம் அப்படின்னு இது கருதப்படுறாங்க. தேங்க்யூ. ஆமாம், இணை திருமுகங்கள் சொல்றாங்க. ஓகே. வேற எனி அதர் ஷேரிங்? வேற யாராவது ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. ஸோ எந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? ஸ்டோரி கிளியரா இருந்துச்சா, நல்லா இருந்துச்சா? தானியேலுக்கு நீங்க ரிவிஷன் பண்ணது எங்களுக்கு இப்போ 1லேருந்து 12 வரை நல்லா இருந்தது. இந்த நீதி சூசானாவுக்கும் மற்ற அந்த இவர்களுக்கும் இது பண்ணது தெளிவானது. பாரூக்கில் கூட சொன்னீங்க கொஞ்சம், அது கூட எங்களுக்கு விரிவா என்னோட இருந்து கேட்கலான்னு. ஆனால் வந்து இந்த மனம் திரும்புதல் மற்றும் பாவ அறிக்கை இதை பற்றிலாம் கூட சொன்னீங்க. ஸோ கேள்விகள் கேட்கலாம். ஸோ பாரூக் 1ஆம் அதிகாரம் 15 - 18. மக்கள் தேவனிடத்தில் மனமாற்றத்தை காண்பிக்க என்ன செய்தார்கள்? What did the people do to show their repentance to God? அப்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டியது, நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீதி உரியது. ஆனால் நமக்கும் யூதாவின் மக்கள், எருசலேமின் குடிகள், நம் அரசர்கள், தலைவர்கள், குருக்கள், இறைவாக்கினர்கள், மூதாதையர்கள் ஆகிய அனைவருக்கும் இன்று போல தலை குனிவு தான் உரியது. ஏனெனில் ஆண்டவர் முன்னிலையில் நாம் பாவம் செய்தோம். நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியவில்லை. அவரது குரலுக்கு செவி சாய்க்கவில்லை. அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளின்படி நடக்கவும் இல்லை என்றார். கரெக்ட். அடுத்தது பாரூக் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். பாரூக்கின் படி இஸ்ரேல் மக்கள் ஏன் புலம்பெயர்க்கப்பட்டார்கள்? Why were the people of Israel taken into exile according to Baruch? படிக்கலீங்களா? மேலும் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை நம்மை சுற்றிலும் உள்ள எல்லா அரசுகளுக்கும் அடிமைகளாய் இருக்கும்படி ஒப்படைத்தார். அண்டை நாட்டார் அனைவரும் நடுவிலும் சிதறடித்தார். பழி சொல்லுக்கு பாழ்நிலைக்கும் உள்ளாக்கினார். இவ்வாறு நாம் உயர்த்தப்படாமல் தாழ்த்தப்பட்டோம். ஏனெனில் நம் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு பணிந்து நடக்காமல் அவருக்கு எதிராய் பாவம் செய்ததால் இவ்வாறு நடந்தது. ஆமென். அதான் ஆன்சர். நம்ம ஒபீடியண்டா இல்ல, கீழ்ப்படையாமையால் இத்தனை காரியங்கள் நடந்தது என்று பாரூக் கூறுகிறார். 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். பாரூக் தமது ஜெபத்தில் தேவனை கொண்டு என்ன நினைவு கூற சொல்கிறார்? What does Baruch ask God to remember in his prayer? நான் அவர்களோடு முடிவில்லா உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன். அதனால் நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பார்கள். என் மக்களாகி இஸ்ரேலுக்கு நான் கொடுத்துள்ள நாட்டிலிருந்து அவர்களை இனிமேல் வெளியேற்ற மாட்டேன் என்றார். ஆமென். பாரூக் 3ஆம் அதிகாரம் 32 - 35. பாரூக்கின் படி உண்மையான ஞானத்தின் மூலஸ்தானம் யார்? Who is the source of true wisdom according to Baruch? ஆனால் எல்லாம் அறிபவர் ஞானத்தை அறிகின்றனர். தம் அறிவு கூர்மையால் அதை கண்டடைந்தார். மண்ணுலகை எக்காலத்துக்கும் நிலைநாட்டினார். அதை கால்நடைகளால் நிரப்பினார். அவர் ஒளியை அனுப்பினார், அதுவும் சென்றது. அதை திரும்ப அழைத்தார், அதுவும் நடுக்கத்துடன் அவருக்கு பணிந்தது என்று பாருக்கு சொல்லுகிறார். உண்மையான ஞானத்தின் மூலஸ்தானம் தேவன், கடவுள், ஆண்டவர் என்று பாரூக் சொல்கிறார். 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 31 மட்டும். பாரூக் புத்தகத்தில் ஞானம் எப்படி விவரிக்கப்படுகிறது? How is wisdom described in the book of Baruch? அப்படிங்க என்ன சொல்லுங்க. வானகத்திற்கு ஏறி சென்று ஞானத்தை பெற்றுக்கொண்டவர் யார்? முகில்களில் நின்று அதை கீழே கொணர்ந்தவர் யார்? கடல் கடந்து சென்று அதை கண்டுபிடித்தவர் எவர்? பசும்பொன் கொடுத்து அதை வாங்குபவர் எவர் என்று பாருக்கு கடவுளுடைய செல்வர் ஞானத்தை பெற்றுக்கொள்வதை பற்றி சொல்லுகிறார். பாருக் 5ஆம் அதிகாரம் 9. கரெக்ட். தேவனின் மக்கள் எருசலேமுக்கு திரும்ப வருவது எப்படி காணப்படுகிறது?
7ல இருந்துங்களா மேம்? 7ல இருந்தா? பாருக் Eight, 5ஆம் eight. அதிகாரம் 5லிருந்து 9 வசனம். ஐந்திலிருந்து. எருசலேமே எழுந்திரு, உயர்ந்த இடத்தில் எழுந்திரு, கீழ்த்திசையை நோக்கு, கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை உள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் உன் மக்கள் தூயவரின் சொல்லால் ஒன்று சேர்க்கப்பட்டு கடவுள் தங்களை நினைவு கூர்ந்ததற்காக மகிழ்வதை பார். பகைவர்கள் கடத்தி சென்ற உன் மக்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்ற பொழுது நடந்து சென்றார்கள். ஆனால் கடவுள் அவர்களை உன்னிடம் திரும்ப அழைத்து வரும் பொழுது அரியணையில் வீற்றிருக்கும் மன்னர் போல் உயர்மிகு மாட்சியுடன் அழைக்கப்படுவார்கள். கடவுளின் மாட்சியில் இஸ்ரேல் பாதுகாப்புடன் நடந்து வரும் பொருட்டு உயர்மலைகள் என்றென்றும் உள்ள குன்றுகள் எல்லாம் தாழவும் பள்ளத்தாக்குகள் நிரம்பவும் இவ்வாறே நிலம் முழுவதும் சமமாகவும் கடவுள் கட்டளையிட்டுள்ளார். கடவுளுடைய வசனத்தை நம்ம ஒபே பண்ணி நடக்கும் பொழுது மகிழ்ச்சியான ஒளி மற்றும் சமாதான ஊர்வலமாக திரும்ப வருவது போல காணப்படுகிறது என்று பாருக் புஸ்தகம் கூறுகிறது. எவ்வளோ டைம் இருக்கு மேம்? நமக்கு எவ்வளோ மினிட்ஸ் இருக்கு? யார் ஹோஸ்ட்? 10:03. டைம் எவ்வளோன்னு தெரியல. அங்க இதுல இருக்கும் ஹோஸ்ட் யாருப்பா அவங்களுக்கு காமிக்கும். சிஸ்டர் பாருங்க. ராணி ராணி மேம். சிஸ்டர். மேம் இன்னும் 7 minutes இருக்கு மேம். யூ கேன் டூ மேம். ஓகே. தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தானியேல் மற்றும் அவரது நண்பர்கள் ராஜாவின் உணவையும் மதுபானத்தையும் ஏற்காததற்கு காரணம் என்ன? Why did Daniel and his friends refuse the royal food and wine? சிறப்பு உணவினாலும் அவன் பருகி வந்த திராட்சை ரசத்தினாலும் தம்மை தீட்டுப்படுத்திக் கொள்ளலாகாது என்று தானியேல் தம் உள்ளத்தில் உறுதி செய்து கொண்டு அந்த தீட்டுப்படாதிருக்க அலுவலர் தலைவரிடம் அனுமதி கேட்டார்கள். அந்த உணவு எங்களுக்கு தேவையில்லைன்றதுக்கு அவங்க கேட்டாங்க. 8ஆம் தானியேல் 1:8ஆம் வசனம் சொல்லுகிறது. கரெக்ட். ஆமென். தீட்டுப்படுறோம், எங்களுக்கு அந்த சாப்பாடு தேவையில்லைன்னு. கரெக்ட். 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்த உணவு வேண்டானா எந்த உணவை தேர்ந்தெடுத்தார்கள்? ஊழியர்கள் எங்களை சோதித்தபடி எங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் மட்டும் கொடுங்கள், எங்களுக்கு தோட்டத்தையும் அரசும் சிறப்புனையும் இளைஞர்களும் கட்டுப்பெறும் பணியாளர்களை எங்களுக்கு செய்தார்களும். அவர்கள் கேட்டது இந்த தானிய, அதாவது நான்வெஜ் இல்லாம வெஜ்ஜு, அதாவது காய்கறி மற்றும் தான் தண்ணீர் கேட்டாங்க. காய்கறி சத்தல், காய்கறி மற்றும் தண்ணீர் மட்டும் போதும் என்று கேட்டார். கரெக்ட். 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ராஜாவின் உணவு மரக்கறிகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மரக்கறிகளையும் குடிப்பது தண்ணீர் மட்டும் தாரும். கரெக்ட். 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ராஜாவின் உணர்விற்கு பதிலாக காய்கறிகளை தண்ணீரை தேர்ந்தெடுத்த பின் தானியேல் மற்றும் அவரது நண்பர்களுக்கு என்ன நடந்தது? படிங்க, யாராவது சொல்லுங்க. Someone else can read, ma'am. You can read in English also. At the end of 10 days, it was observed that they appeared better and fatter than all the young men who had been eating the royal rations. ஆமென். அவர்கள் மற்றவர்களோடு ஆரோக்கியமாகவும் நல்ல தோற்றமாகவும் இருந்தார்கள். தானியேல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நேபுகாத்நேச்சாரின் கனவின் பொருளை தானியேலுக்கு தெரியப்படுத்தியது யார்? Daniel 2:19. தானியேல் விண்ணக கடல் வாழ்த்தி போற்றினாரோ வெளிப்படுத்தியவர். அவ்வாறு அன்று இரவு கண்ட காட்சியில் தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க. கடவுள், ஆண்டவர் அவருக்கு விவரம் கொடுத்தது. God gave him the description. தானியேல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அடிக்குள் நடந்த அதிசயம் என்ன? அந்த ஃபர்னேஸ்க்குள்ள மிரக்கிள், வாட் ஹேப்பன்ட்? 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இவங்க 3 பேர் அந்த நெருப்புல இருப்பாங்க. அந்த நெருப்புக்குள்ள ஒரு அதிசயம் நடக்கும். ஸோ அது என்ன? What miracle happened in the furnace? Chapter 3 verse 25. Azariah stood still in the fire and prayed aloud. When they prayed, what happened? They could see. அதற்கு அவன், கட்டவிழ்க்கப்பட்டவர்களால் நெருப்பினுடன் 4 உலாகிறது நான் காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு தீங்கும் நேரவில்லை.
4வது ஆள் அங்க ஒரு தெய்வ மகன் போல் தோன்ற தெய்வ மகன் காண்றான். கரெக்ட். அவங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் nothing happened to them and they saw fourth அவள person ஒரு appear. தெய்வ மகன் கூட இருந்தா தென்பட்டது. கரெக்ட். 4வது ஒரு மனுஷரை பார்த்தார்கள். தானியேல் 4ஆம் அதிகாரம் 30 33. தன்னலமாக மாறிய போது நேபுகாத் நேச்சாருக்கு என்ன நடந்தது? அவர் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றப்போ அவருக்கு என்ன ஆனது? நேபுகாத் நேச்சாருக்கு what happened to him? அவன் என் 30லிருந்து தானே சிஸ்டர், அப்பொழுது அவன் 30லிருந்து என் வலிமை 33. 30லிருந்து 33. என் வலிமையில் ஆற்றலால் அரசன் வாழும் மாளிகையால் எனது மாட்சியின் மகுடமாகவும் நான் கட்டி அழிப்பதென்றோ இந்த மாபெரும் பாபிலோன் என்றான். இந்த சொற்களை அரசன் சொல்லி முடித்த முன்பே வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலி கேட்டது. நெபுகத் நேசர் அரசனே, உனக்கே இந்த சொல், உன்னுடைய அரசு உன்னிடத்திலிருந்து அகன்று விட்டது. மனித சமுதாயத்தில் நீ விரட்டப்படுவாய். காட்டு விலங்குகளோடு வாழ்ந்து மாடு போல புல்லை மேய்வாய். மனிதர்களின் அரசை உன்னதரே ஆள்கிறார் என்றும் தாம் விரும்பியவருக்கு அதை தந்தருள்வார் என்றும் நீ உணர்ந்து கொள்வதற்கு 7 ஆண்டுகள் உன்னை கடந்து செல்லும் அப்படி சொல்லிட்டார் கடவுள். கரெக்ட். ஏன்னா 33 சொல் படிக்கணுமா? இல்ல நான் ப்ரௌடா ஃபீல் பண்ணதால எஸ். ஆமா ஆமா. ஓகே. தானியேல் 6ஆம் அதிகாரம் போதும். 6ஆம் அதிகாரம் 10லிருந்து 11. தானியேல் சிங்கக்கூகுக்குள் வீசப்பட்டதற்கான காரணம் என்ன? அவன் அந்த தெய்வத்தை வணங்க மாட்டேன்னு சொன்னதால் தானே. கரெக்ட். தெய்வத்தை வணங்க மாட்டேன்னு சொன்னாரு. தாரியு ராஜாவின் கட்டளைக்கு விரோதமாக அவர் தொடர்ந்து தேவனுக்கு பிரார்த்தனை செய்தார். அவர் பிரேயர் பண்ணிட்டே இருந்தாரு. சட்டம் கையொப்பமிட்டது அறிந்த பின் சட்டத்தை கையெழுத்து விட்டு தம் வீட்டுக்கு சென்றார். அவர் வீட்டு மேலேறையில் பல்கனில் எருசலேம் நோக்கி திறந்திருந்தன. தம் வழக்கப்படி நாள்தோறும் 3 வேளையும் கடவுளுக்கு முழந்தால் இருந்து மன்றாடி நன்றி செலுத்தினார். அந்த தெய்வத்துக்கு கொடுக்காம தான் வீட்டிலே போய் சென்று அவரு அங்கதான் அவரு தொழுகை நடத்தினாருங்குது. ஆமென். அவ்வளவு ஒரு தைரியமான தானியேல். ஆமா. லாஸ்ட் கொஸ்டின். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சிங்கக்குகையில் தானியேலுக்கு தேவன் எவ்வாறு பாதுகாப்பளித்தார்? How did God protect Daniel in lion's den? Daniel 6 verse 22. God sent his angel and shut the lions' mouths so that they would not hurt Daniel. Amen. கடவுள் தம் தூதர்களை அனுப்பி சிங்கங்கள் வாய்களை கட்டி போட்டார். Amen. May the Lord send his angels and shut the mouth of all the bad things and the enemies and all the evil things that is happening in the world and in our own lives. We claim this to ourselves, but we need to be obedient and be righteous. நாம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தோம் என்றால் ஆண்டவருடைய தூதர் நம்மையும் பாதுகாப்பார். இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு அப்படியாகவே ஆகட்டும் என்று ஆண்டவருடைய கருணையையும் அன்பையும் கோரி இந்த செஷனை ஆண்டவருக்கு நன்றி கூறி நாம் முடிப்போம். Amen and thank you all so much and God bless. Anybody wants to say anything, 1 or 2 minutes you can say and we can close. Sophia ma'am, you're very silent today.